வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இளங்கலை வனவியல் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முழு தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அட்மிஷன் சீரீஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் 24வது வீடியோ. மீதி இருக்கிற அனைத்து வீடியோக்களுக்குமான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேலிஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரோ, நெக்ஸ்ட்டு சீட் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ், 4th ஒன் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, 5th பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, இந்த கோர்ஸ் படிக்கணுன்னா உங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 6th இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 7th ஒன் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு ஆன்லைனில் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்டு காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். அடுத்து 8th பாயிண்ட்டு இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, லாஸ்ட்டாக வந்து ஹையர் ஸ்டடீஸ். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட், யூட்டிலைசேஷன் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், நம்ம காடுகள் இருக்கிற மரபுசார் வளங்களை எப்படி டெவலப் பண்ணுறது அண்டு எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது. ஸோ இது சம்மந்தமான கண்டென்ட்லாம் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் படிக்கிறோம். அடுத்து என்ஹென்சிங் ப்ராடக்டிவிட்டி ஆஃப் டிம்பர் அண்டு நான் டிம்பர் ஈல்டிங் ஸ்பீசிஸ் த்ரூ ப்ரிசிஷன் சில்விகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஆன இக்கோ ஃப்ரெண்ட்லி மேனர். அதாவது சில்விகல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது காடு வளர்ப்பு மற்றும் மரங்கள் வளர்த்தல். ஸோ இந்த மாதிரி மரங்களை வளர்த்து அந்த மரங்களை எப்படி வந்து வீடு கட்டுறதுக்கு, தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிம்பராக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இங்கே படிக்கிறோம். அதே சமயத்தில் வந்து சூழ்நிலைக்கு பாதிப்பு இல்லாமல் மரங்களை எப்படி வெட்டி பயன்படுத்திக்கலாம், ஸோ இது மாதிரியான நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம். அடுத்து 3rd ஒன் பாருங்கள், கிரியேஷன் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் நியூட்ரிஷனல் அண்டு குட் செக்யூரிட்டி த்ரூ மல்டி ஃபங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சிஸ்டம். காடுகளை வளர்ப்பதன் மூலமாக இயற்கை வளங்கள் மற்றும் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, அது சார்ந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் படிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வுட் ப்ராடக்ட், இதையெல்லாம் எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது, அதுக்காக டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அதாவது மரம் அறுக்கிறதுலேருந்து அதை முறையாக வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்துகிற வரைக்குமான இந்த டெக்னாலஜிஸ், மாடர்ன் டேஸ் டெக்னாலஜிஸ் எப்படி வந்து முறையாக பயன்படுத்துறது அண்ட் டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், ப்ரொமோஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அமங் தி public agencies and private industries towards production, processing, conservation and sustainable utilization of forest genetic resources. காடுகள் இருக்கிற மரபு சார்ந்த இயற்கை வளங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது, அதுலேயும் வந்து பொது நிறுவனங்களோடு இணைந்து அந்த ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, ஸோ இது சார்ந்த கண்டென்ட்லாம் படிக்கிறோம். அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் தி ட்ரீ அண்டு ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டை வந்து செயற்கைக்காக பயன்படுத்திக்கிறோம். அதே சமயத்தில் கிளைமேட்லேயும் சரி, அங்கே இருக்கிற மரங்களோட எண்ணிக்கையும் சரி குறைவு இல்லாமல் அல்லது குறைபாடு ஏற்படாமல் எப்படி ஒரு பக்கம் வளர்க்குறது அண்டு எப்படி அதை பயன்படுத்துறது, ஸோ இது சார்ந்த அனைத்து ஆக்டிவிட்டீஸையும் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓவரால் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து காட்டு வளங்களை பயன்படுத்திக்கிறோம். அதே சமயத்தில் அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கும் நம்மளோட பூமிக்கும் எதிர்காலத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஹோல் கண்டென்ட்டும் வந்து இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் நமக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். கவனிங்க, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மேட்டுப்பாளையம். ஸோ இந்த காலேஜில் மட்டும்தான் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பிஎஸ்சி கோர்சஸ் 3 இயர்ஸ் இருக்கும். இங்கே வந்து டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து மேட்டுப்பாளையம் எஃப்சிஆர்ஐ ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்த ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டோட்டல் சீட் வந்து 86 சீட் இருக்குது. ஐகார் இருக்குல்ல பாருங்கள், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ இந்த ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வேணாலும் கலந்துக்கலாம், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஸோ இதில் டாப் மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு
இந்த 7 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற சீட்ஸை வந்து இந்த டேபிள் இருக்கிற இந்த ஆர்டரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சீட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஐகார் எக்ஸாம் வழியாக ஃபில் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இது மூலமாக மீதி இருக்கிற 85% ஆஃப் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து டிஎன்ஏயுவால், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை, ஸோ அந்த யூனிவர்சிட்டியால் வழங்கப்பட்டிருக்கிற ரிசர்வேஷன் இது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டில் இருக்கிற காலேஜ் தான் வந்து ஏற்கனவே சொன்னோம்ல இந்த மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட்ரி காலேஜ். அதனால் இந்த மேட்டுப்பாளையம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த ரூலுக்கு கீழே தான் வரும். இது சார்ந்து கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஎன்ஏயோட ப்ராஸ்பெக்டஸ், ஸோ அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. எஃப்சிஆர்ஐ மேட்டுப்பாளையமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவைக்கு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணணும். உங்களோட மார்க் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற கட் ஆஃப்க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அண்ட் இமெயில் வழியாகவும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அலாட் ஆகிருக்கு, அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் போய் எஃப்சிஆர்ஐ மேட்டுப்பாளையமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் ஜாயினிங் ஃபார் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எஃப்சிஆர்ஐ மேட்டுப்பாளையம் இந்த ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் இருக்குது. மீதி எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயும் சரி, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்லேயும் சரி நமக்கு வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற கோர்ஸு இல்லை. ஓகேவா? இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபீஸ் டீட்டெயில். ஃபீஸ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பர் இயருக்கு 30,000 rupees செலவாகும். இது வந்து 1 இயர்க்கான ஃபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாத்துக்குமே வந்து பர் இயர்க்கு இவ்வளோ அமௌண்ட் செலவாகிற மாதிரி இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக இருக்கும், கூட குறைய ஒரு 1000 ரூபா வித்தியாசம் இருக்கலாம். இந்த 30,000ல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கூடுதலாக வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் கவுன்சிலிங் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10+2, ஸோ இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும். அதுவும் ஒரு ரெகக்னைஸ்டு போர்டில் 10+2 பேட்டர்னில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதில் டிஎன் ஸ்டேட் போர்டோ அல்லது சிபிஎஸ்சியோ அல்லது எந்த ஒரு ரெகனைஸ்டு போர்டாக இருந்தாலும் அவங்க வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10+2 பேட்டர்னில் படித்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2ல் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 பார்க்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், குரூப் 2A ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டும் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கலாம். இது இல்லாமல் பாருங்கள், செகண்ட் கேட்டகரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த 3 சப்ஜெக்டோட மேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலோ அல்லது வந்து மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். நீங்கள் ஹையர் செகண்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள், கீழே இருக்குது. ஸோ பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், இது மஸ்ட்டு. அது இல்லாமல் அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா தியரி, ப்ராக்டிகல்ஸ், ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது பயாலஜி மஸ்ட்டு, அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸில் தியரி அண்டு ப்ராக்டிகல்ஸ், இது இல்லாமல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஸோ இந்த காம்பினேஷனில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த காலேஜுக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிக்காக கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒகேஷ்னல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கோர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி அண்ட் மேக்ஸ் ஆர் எலக்டிவ் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் மினிமம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து இங்கே பார்க்குறோம். நீங்கள் கவனிச்சிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது வந்து கேட்டகரி வைஸ் அமையும். ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் வந்து ஓப்பன் காம்படிஷனில் வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 55% வந்து அக்ரிகேட் டோட்டல் வரணும். அதாவது 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 100க்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து மினிமம் 55க்கு மேலே இருக்கணும். அடுத்தது பாருங்கள், பேக்வேர்டு கிளாஸ் பிசி, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம். ஸோ இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் வந்து மினிமம் 50% இருக்கணும். அடுத்தது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 45% வந்து அக்ரிகேட் வேல்யூ இருக்கணும். அக்ரிகேட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் அவுட் ஆஃப் 100. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னாலும் சரி, எஸ்டி கேட்டகரியில் வரீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து மினிமம் பாஸாக இருந்தால் போதுமானது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் சப்ஜெக்ட்ஸில் எடுக்க வேண்டிய மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து +2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட் வந்து 3 அட்டம்ப்ட்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். சப்போஸ் ஆல் அதர் கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா, அதாவது ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் +2 பொறுத்த வரைக்கும் 2 அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் அலவுடு டு பாஸ் இன் ஹையர் செகண்டரி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 வயசுக்கு மேலே இருக்கணும் நீங்கள். அதே சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 21 வயசு நிறைவடையாமல் இருக்கணும். இதுதான் வந்து ஏஜ் லிமிட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்குமான எலிஜிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் கேல்குலேஷன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து இங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 90 மார்க் எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸில் 94, கெமிஸ்ட்ரியில் 80, பயாலஜியில் 70. இந்த அளவுக்கு அவங்க மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 100 அப்படின்னா, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற 4 சப்ஜெக்டையும் 50 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பயாலஜி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பயாலஜியில் அவங்க வாங்கியிருக்கிற மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட அவுட் ஆஃப் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ 100. ஸோ அந்த 100 கீழே வச்சுக்கோங்க, இன்ட்டு 50 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே 100 இருக்குது, மேலே 50 இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா /2 வரும். அப்போ வந்து ஆன்சர் 70/2 ஈக்குவல் டு 35. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 70 வந்து 35 கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் 100 இருக்கும்போது ஜஸ்ட்டு பாதி எடுத்துக்கிட்டால் போதும், அந்த 50க்கு மாறிடுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்லாம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவுட் ஆஃப் 200க்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் மார்க்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் செமஸ்டர் வைஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். செமஸ்டர் 1 பாருங்கள் இங்கே இருக்குது. செமஸ்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ். சாயில் சயின்ஸ் அப்படிங்கும்போது மண் சார்ந்த அறிவியல். அடுத்து இண்டக்டரி எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் பற்றி படிப்பீங்க. அடுத்தது ட்ரைபாலஜி அண்டு ஆந்த்ரோபாலஜி. அதாவது ட்ரைபாலஜினா பழங்குடியினர், ஆந்த்ரோபாலஜினா மனிதர்கள் சார்ந்து படிக்கிற ஒரு பிரிவு. அடுத்தது அக்ரோமெட்ராலஜி, காடுகளை வந்து வளர்க்குறதும் அளவிடுறதும் அது சம்மந்தமான விஷயங்கள் படிப்பீங்க. அடுத்தது வந்து சைட்டாலஜி அண்டு ஜெனட்டிக்ஸ், செல் அண்டு மரபியல் சார்ந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், இங்கிலீஷ் படிப்பீங்க. கார்ப் ஃபிசியாலஜி படிப்பீங்க. அதே மாதிரி செமஸ்டர் 2 இங்கே கொடுத்துருக்கு, பிரின்சிபல் அண்டு ப்ராக்டிஸ் ஆஃப் செல்விகல்ச்சர். செல்விகல்ச்சர்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மரம் மற்றும் காடு வளர்த்தல். அடுத்தது பிளான்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி, டென்ட்ரோலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் ஈக்காலஜி, பிரின்சிபல் ஆஃப் ஹைட்ராலஜி, சாயில் வாட்டர் கன்சர்வேஷன், கெமிஸ்ட்ரி அண்டு ஃபெர்டிலிட்டி ஆஃப் ஃபாரஸ்ட் சாயில்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கும் செகண்ட் செமஸ்டருக்கும் கண்டென்ட் இருக்கும். இது வந்து ஒரு மினிமம் கண்டென்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இது மாதிரி ரிமைனிங் இருக்கிற 6 செமஸ்டரையும் சேர்த்து மொத்தம் 8 செமஸ்டர் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து நீங்கள் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்,
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதிலேயே பிஜி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லெக்சரர், ஃபாரஸ்ட்ரி டெக்னீஷியன்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்டாஃபு, ப்ரொஃபஷனல்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் டெக்னீஷியன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஃபாரஸ்டர், சீனியர் ஃபாரஸ்ட்ரி கன்சல்டன்ட், ஃபாரஸ்டர் சில்விகல்ச்சரிஸ்ட், ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் 2 கேட்டகரி ஜாப்லேயும் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டு யூபிஎஸ்சி இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்குனே தனியாக கால்ஃபர் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சர்ஸ், டிரைவர்ஸ், ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் வரும். அதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாபை ஈஸியாக வாங்கணுன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மினிமம் நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி உடைய ஒரு கோர்ஸ். அடுத்து 10th பாயிண்ட் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பிஜி பண்ணலாம், இதுலேயே டாக்டரேட்டும் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.